சூரத் யாரும் நேரமாக வராதிங்க, வரவங்களுக்கு தான் தண்டனை. பார்த்துக்கங்க. பவுட்ரு தூவி விட்டானுங்க. என்னால் 7 மணிக்கு மேலே எந்திரிக்க முடில. இப்போ 9 மணி முடிக்குமே என்னால் எந்திரிக்கவே முடில. ஃபுல்லாக பவுட்ரு தூவி விட்டு இங்கே பாருங்க, குவார்ட்டர் கிளாஸ் அறுத்து குவார்ட்டர் கிளாஸ் எடுத்து சட்டரை இது முடிக்க சட்லி விட்டானுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி விட்டேன். இது உள்ளே பூந்து பர்ஸு உள்ளே பொட்டிக்குள்ளெல்லாம் செக் பண்ணிட்டு செல்லு வந்து இந்த கேப்பில் உள்ளே போட்டிருந்தாங்க. அதனால் செல்லு எடுக்க முடியல அவனுங்களால. டிரைவருங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. இது சூரத்து, அஹமதாபாத்து, சூரத்து, கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. நான் சிங்கிளாக வந்திருந்தேன். காலையில் 6 மணிக்கு வந்துட்டு சாப்பாடு வச்சுருந்தேன். அது காலையில் சூடு பண்ணி 6 மணிக்கு தான் சூடு பண்ணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் முடிச்சுட்டே இருந்தேன். இப்போ சிங்கிளாக வந்தனால தூக்கம் வந்துட்டு படுத்து தூங்கி போயிட்டு தூங்கின கேப்பில் வந்து பவுடர் தூவி விட்டானுங்க. என்னால் கொஞ்சம் ரியாக்ஷன் அப்படி இப்படி கூட பண்ண முடியல. செல்லு மட்டும் அந்த கேப்பில் இருந்துச்சு. செல்லு மட்டும் தவிச்சிக்கிச்சு. காசெல்லாம் இருந்தது ஒரு 6000 ரூபா இருந்துச்சு. காசு 6000 காசு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. வரைங்க சேஃப்டியாக ஒரு ஆள் முடிச்சுட்டே இருங்க. டபுளாக வந்தீங்கன்னா நான் என் கேஸ் சிங்கிளாக வந்தேன்னா பெங்களூர்லேருந்து கூட வந்தோன்னா ஊருக்கு போயிட்டு வரல. அவர் மேலே நம்ம எதுவும் ஒர்க் பண்ணல. நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ள லோடு நல்ல லோடாக போயிட்டு அப்போ என்ன ஓனர்னு சொன்னார். நானும் வந்துட்டேன். அப்படி ஓனரே சொன்னாலும் நீங்கள் யாரும் சிங்கிளாக வராதிங்க. வந்தாலுமே ஒரு ஆள் முழிச்சுட்டே இருங்க. விடியர் முடிக்கும். நான் இத்தனைக்கும் 6 மணிக்கு வந்து இப்போ படுத்துருந்து இந்த பிரச்சனையாக போயிடுச்சு. எனக்கு சேஃப்டியாக இருந்துக்காங்க.